வெல்கம் டு ஹரிஸ்வ சமையல். அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைக்கி சுலபமான முறையில் அவலில் எப்படி கேசரி செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்காக ஒரு வாணலி அடுப்பில் வச்சு 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து இது மெல்ட்டான பிறகு 200 ml டம்ளரில் 3 டம்ளர் அளவுக்கு வெள்ளை அவல் சேர்த்துருக்கேன். இப்போ இதை நல்லா ஒரு கரண்டி மூலமாக கிண்டி விட்டுக்கலாம். அதாவது நெய்யும் அவலும் நல்லா கலந்து வரணும். அவல் லேசாக சூடாகணும். இந்த மாதிரி வந்த பிறகு இதை ஒரு பிளேட்டில் போட்டு ஆற வச்சிடலாம். இப்போ அதே வாணலியை அடுப்பில் வச்சு 1 டம்ளர் அவலுக்கு 2 டம்ளர் தண்ணி வீதம் நான் 3 டம்ளர் அவலுக்கு 6 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இதனுடைய கொஞ்சமாக தூள் உப்பும் சேர்த்துக்கலாம். இந்தளவு போதுமானது. இப்போ ஆற வச்ச அவலை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு ரவை பதத்துக்கு இந்த மாதிரி பொடிச்சு எடுத்துக்கலாம். இப்போ தண்ணியில் 1 டம்ளர் அவலுக்கு 1 டம்ளர் ஜீனி, அப்போ 3 டம்ளர் அவலுக்கு 3 டம்ளர் ஜீனி எடுத்துருக்கேன். இனிப்பு தித்திப்பாக இருக்காது, இது ஓரளவு நடுத்தரமாக தான் இருக்கும். உங்களுக்கு நல்ல தித்திப்பாக வேணும்னா 1 டம்ளர் அவலுக்கு 1.5 டம்ளர் ஜீனி சேர்த்துக்குங்க. இப்போ இந்த ஜீனியை நல்லா கலந்து விட்டுக்குங்க. கொஞ்சமாக குங்குமப்பூ சேர்த்து திரும்பவும் அடியில் இருக்க ஜீனியை நல்லா கிண்டி விட்டுக்குங்க. இதனுடைய கொஞ்சமாக கேசரி பவுடர் சேர்க்கலாம். பத்தலைன்னா கூட திரும்பவும் சேர்த்துக்கலாம். திரும்பவும் நல்லா கிண்டி விட்டுருங்க. இப்போ நம்ம ஏற்கனவே பொடிச்சு வச்ச அவலை இதில் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு கட்டியாக இருக்க மாதிரி இருக்கும். தொடர்ந்து கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா இந்த கட்டியெல்லாம் நல்லா கரைஞ்சிரும். அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இப்போ ஃபுல்லாக நல்லா கிண்டி விட்டுருங்க. அதுக்கப்புறம் மாதத்துக்காக 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள், கொஞ்சமாக பச்சை கற்பூரம் திரும்பவும் கிண்டி விட்டுட்டு கலர் கம்மியாக இருக்கனால கொஞ்சமாக கேசரி போட்டு சேர்த்துக்கலாம். இது போதுமானது. திரும்பவும் கரண்டி மூலமாக கிண்டி விட்டுருங்க. இது ஓரளவு கெட்டியான பிறகு இதை நம்ம அடுப்புலேருந்து இறக்கி வச்சிடலாம். இப்போ ஒத்தக்கரண்டி அடுப்பில் வச்சு தேவையான அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த நெய் நல்லா மெல்ட் ஆகணும். இது மெல்ட் ஆன பிறகு கொஞ்சமாக முந்திரி பருப்பை நான் 2ஆக உடைச்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கிஸ்மிஸ் பழமும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் நேரம் கழித்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஏற்கனவே செஞ்சு வச்ச அவலில் இதை சேர்த்துடலாம். அவ்வளவுதான், சூப்பரான சுவையான அவல் கேசரி ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் செஞ்சு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.